ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்து வச்சு உளுந்தங்கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து கருப்பு கவனி வச்சு களி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் ஆயில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த உளுந்தங்கஞ்சியை வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த ரெசிபி, இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை நம்ம ட்ரை பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் உளுந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 அளவு உளுந்துக்கு 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் உளுந்து எடுத்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் அதே பேனில் போட்டு அரிசி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதையும் நம்ம உளுந்தோடு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுக்கு பவுட்ரு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சவனே ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜார் நல்லா க்ளீனாக இருக்கணும், தண்ணியே இல்லாமல். அதில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு 10 டேஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதிலிருந்து நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்க போகிறேன். 5 ஸ்பூன் மாவு நம்ம 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். மிச்ச மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்னொரு தடவைக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாவில் நான் இப்போ ஃபஸ்ட்டு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டரை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு விக்ஸ் இல்லைனா கையை வச்சு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு நான் எனக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அரை டம்ளர் ஆட் பண்ணதில் நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 5 கரண்டி மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 4 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் வாட்டர் மாவு கரைக்கவும், இதில் 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் மாவு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம விஸ்க் இல்லைனா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். மாவு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றவும் கொஞ்சம் கூட கட்டி சேர்ந்துடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு கொதித்து வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வர ஆரம்பிக்குது. கொதித்து வரும்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பனவெல்லம், கருப்பட்டிலாம் ஆட் பண்ணும்போது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 ஸ்பூனுக்கு மாவுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கமகமன்னு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு மாவு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கஞ்சி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி இந்த உளுந்தங்கஞ்சி வந்து குடிக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம வந்து சர்வ் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.